வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். நாம் தொடர்ந்து ஜாதகத்தில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய யோகங்களை பற்றி நம்ம சேனலில் வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகங்களை பற்றி விவரித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பஞ்சமகா புருஷ யோகம் அதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த குஜாதி ஐவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் மற்றும் சனி இவர்கள் சந்திரனுக்கு முன்னும் பின்னும் அமரும் பொழுது ஏற்படக்கூடிய சுனபாயோகம், அனபாயோகம், கேமத்ரும யோகம் மற்றும் துர்தரா யோகம். இந்த யோகங்களுடைய வரிசையில் சுனபா யோகத்தை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அனபா யோகம். இந்த அனபா யோகம் அப்படிங்கிறது சந்திரனுடைய ராசியிலிருந்து, சந்திரன் உங்களுக்கு எந்த ராசியில் நிற்கிறாரோ அந்த ராசிக்கு 12வது வீட்டில், சந்திரனுக்கு 12வது ஸ்தானத்தில் நிற்கக்கூடிய இந்த குஜாதி ஐவர்கள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் மற்றும் சனி இவர்கள் அமரும் பொழுது இந்த அனபா யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. அப்போ இந்த அனபா யோகம் உருவாகும் பொழுது அந்த ஜாதகர் என்ன மாதிரியான பலன்களை அனுபவிப்பார்? பொதுவாகவே சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன், காலபுருஷனுடைய 4ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் நமக்கு சுகஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம் மற்றும் நம்மளுடைய படிப்பு, உயர்கல்வி, பட்டம், பதவி இவற்றிற்கெல்லாம் காரகமாக இருக்கிறாரு. காலபுருஷனுக்கு 4வது ராசியான கடகராசியை தன்னுடைய ஆட்சி வீடாக வாங்கி அமர்ந்திருக்கிறார். அப்போது இந்த சந்திரன் அமர்ந்த நிலையும் நம்மளுடைய லக்னத்துக்கு நிகராக வேலை செய்யுது. அதனால தான் லக்னம் கெட்டாலும் சந்திரன் நின்றதை லக்னமாக வச்சு பலன் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ சந்திரனுக்கு 12ல் செவ்வாய் பகவான் அமரும் பொழுதும் அனபா யோகம் ஏற்படுது. இந்த அனபா யோகத்தின் மூலயமா ஜாதகருக்கு அதிகமாக இந்த மனசும் கோபமும் சேரும். செவ்வாய்னா கோபம், சந்திரன்னா மனசு. அப்போது இது ரெண்டும் சேருது. சந்திரனுக்கு பின்னாடி இருக்குது, சந்திரனுக்கு 12ல் செவ்வாய் இருக்குது. அப்போ குரோத மனப்பான்மை இருக்கும், கோபம் அடிக்கடி வரும், சட்டுன்னு கோபம் வரும். இருந்தாலும் அந்த மனம் அப்படிங்கிறது எதையாவது ஒன்று ஏங்கிக்கிட்டே தான் இருக்கும். சத்தம் போட்டுட்டு திட்டமே அப்படின்னு வருத்தப்படும். செவ்வாய் அப்படிங்கிறது முயற்சிக்கான காரகம். அப்போ மனசு அப்படிங்கிறது சேரும்பொழுது என்ன ஆகும்? இந்த முயற்சியை தேடி இந்த மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய முயற்சி மூலயமா அந்த மனசுடைய குறிக்கோள் அடையிறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும். செவ்வாய் அப்படிங்கிறது வீரத்துக்கான காரகம், சந்திரன் அப்படிங்கிறது மனதுக்கான காரகம். இப்போ வீரமும் மனசும் சேரும்போது என்ன ஆகும்? நல்ல ஒரு தைரியமான செயல்களை முழு மனதோட இதில் இறங்கினா ஜெயிச்சே ஆகணும்டா அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கறது இந்த அமைப்பெல்லாம். இதே சந்திரனுக்கு 12ல் புதன் அமரும் பொழுது பாருங்கள், புதன் அப்படின்னா புத்தி, புதன் அப்படின்னா பேச்சு, புதன் அப்படின்னா கம்யூனிகேஷன், புதன் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ். அப்போது இந்த மனசும் புத்தியும் சேரும் பொழுது, மனசும் புத்தியும் ஒருத்தனுக்கு சரியாக இருந்துச்சு அப்படின்னா அவனை தோக்கடிக்கவே முடியாது, யாராலையும் தோக்கடிக்க முடியாது. மனசு என்ன சொல்லுதோ அதை புத்தி செய்யணும், புத்தி என்ன சொல்லுதோ அதை மனசு செய்யணும். இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்கள யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது, சரியாக அதை பயன்படுத்தணும். அடுத்ததாக குரு பகவான் அமரும் பொழுது பாருங்கள், இந்த குரு அப்படிங்கிறவர் பெரும் பணத்துக்கான காரகன், குடும்பத்துக்கான காரகன், தனத்துக்கான காரகன், 2ஆம் பாவத்துக்கு காரகன், குழந்தைகளுக்கு காரகன், பூர்வ புண்ணியத்துக்கு காரகன், மொத்தமாக நாம் செய்கிற புண்ணியங்கள் எல்லாத்துக்கும் காரகனாக இருக்கிறார். குரு பகவான் சந்திரனை நெருங்கி போகிறாரு அப்படிங்கிறது தான் கணக்கு நாடி முறையில். அப்போது குருக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த புனிதத்தன்மை அப்படிங்கிறது சந்திரனுக்கு பரப்பப்படும். சந்திரன்கிட்டேருந்து இருக்கக்கூடிய தன்மைகள் குருவால் ஈர்க்கப்படும். அப்போ ஒரு பக்குவப்பட்ட மனசு அப்படிங்கிறது வரும். குரு அப்படின்னா பக்குவம்னு அர்த்தம். இது மனசு, பக்குவப்பட்ட ஒரு மனசு, ஒரு பக்குவப்பட்ட ஒரு தன்மை, எதையுமே மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணுற ஒரு தன்மை, எதையும் அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செய்யாமல் ஒரு அனுபவத்தோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை, எதாக இருந்தாலுமே அதை ஒரு போதனையோடு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மை, ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு தன்மை. எந்த ஒரு தவறு நடந்தாலும், ஒரு தப்பு நடந்தாலும் அதை எப்படி யார் மனசும் புண்படாமல் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும். ஆனால் இந்த காலபுருஷ தத்துவத்தில், நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த சந்திரனும் குருவும் ஜென்ம விரோதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு சில கதைகள்லாம் சொல்கிறாங்க. குருவினுடைய மனைவியை சந்திரன் கவர்ந்துட்டாரு, அதனால் புத பகவான் பிறந்தார், அதனால் இவங்க 2 பேரும்
இணைஞ்சாங்கன்னாலோ பார்த்தாங்கன்னாலோ ஜாதகத்தில் சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். இப்போது உங்களுடைய ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் சேர்க்கைப்பட்டுட்டா குருச்சந்திர யோகம்னு சொல்கிறோம். குருவுக்கு சந்திரன் கேந்திரத்தில் இருந்துட்டாலும் சொல்கிறோம், திரிகோணத்தில் இருந்துட்டாலும் சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு நிலைகளில் சந்திரனும் குருவும் அமரும் பொழுது அந்த குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் என்னுடைய அனுபவத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அதை மாதிரி தான் செய்யணும், இதை மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு பழக்க வழக்கம் வழிமுறைகள்னு இருக்கும் பார்த்தீங்களா. அந்த வழிமுறைகளை மாறாத தன்மையோடு அந்த கல்ச்சரோடு செய்யணும் அப்படின்னு குரு பகவான் ஆசைப்படுவார். சந்திரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பொதுவாகவே ராசியில் பார்த்தீங்கன்னா மொத்த ராசியையும் ஒரு மாதத்துக்குள்ளே சுற்றி வர்றது சந்திரன் மட்டும்தான். அப்போது எல்லாத்துலேயுமே ஸ்பீடாக இருக்கிறது இந்த சந்திர பகவான். இங்கே பக்குவமாக ஒரு விஷயத்தை பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு குரு பகவான் ஆசைப்பட்டா இவர் தட்டாலட்டியாக பூந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு நினைப்பார். இப்போ இவங்க 2 பேரும் ஒன்று சேரும்போது என்ன ஆகும், மன ரீதியாக சொல்கிறேன். அப்போது ஒரு பக்குவப்பட்ட மனசும் இன்னொன்று ஒரு விஷயத்தை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மனசும் சேரும்போது என்ன ஆகும்னா, இவங்களுடைய கருத்தும் அவங்க ஒத்து போகாமல் இருக்குது. சந்திரன் அப்படிங்கிறது மனசுங்களா, இது பக்குவப்பட்ட மனசு. குரு அப்படிங்கிறது பக்குவம்னு அர்த்தம். அப்போது இந்த பக்குவமும் இந்த வெறும் மனசும் சேரும்போது என்ன ஆகும்னா, இவர் ஏன் இப்படியே சொல்லிகிட்டே இருக்காரு, ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற சந்தேக உணர்வு அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே வரதை நான் பார்க்குறேன். இந்த சந்தேக உணர்வு வரும்போது அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் வெடிக்குது. நான் கண் கூட பார்த்துட்டேங்க, நிறையா ஜாதகங்களில் பார்த்துட்டேன். இந்த குருச்சந்திர யோகம், இந்த குருவோட சந்திரன் தொடர்பு வர்றது, இது எல்லாமே குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு சிக்கலை தான் கொடுக்குது. ஆனால் 2 பேருமே மன ரீதியாகவும் சரி, ஒழுக்கம் ரீதியாகவும் சரி, சரியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனை வெடிக்கிறத கண் கூட பார்க்க முடியுது. அப்போது இந்த பண ரீதியாகவும் வருமான ரீதியாகவும் சொத்து சுகம் ரீதியாகவும் பெரிய லெவலில் தான் வைக்கும். இந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் எல்லாமே பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது. ஆனால் மனசு ரீதியாக காரகத்துவ உறவு ரீதியாக குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் இது கொடுக்க தான் செய்யுது. ஆனால் அதை நம்ம அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும், அதை எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. இந்த ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்குது அப்படின்னா ஆஹா ஓகன்னு போகக்கூடாது. அது ஜாதகத்தில் என்ன மாதிரியான நிலையில் அமர்ந்துருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது சந்திரன் விருச்சக ராசியில் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். விருச்சக ராசி சந்திரனுக்கு நீச்ச வீடுங்களா. அப்போது அந்த நீச்ச வீட்டில் போய் சந்திரன் அமரும் பொழுது இந்த யோகம் என்ன மாதிரி வேலை செய்யும், அந்த கிரகம் நீச்சத்தன்மையில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது பலம் இழந்திருக்குது அப்படின்னு சொல்லுவோம். 2வது அதுக்கு அடுத்த 12வது வீடுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியாக வரும். இந்த துலா ராசிக்கு பகைப்பற்ற கிரகம் எது, குரு பகவான் பகைப்பற்ற கிரகம். சரிங்களா. சூரியன் பகைப்பற்ற கிரகம், அப்புறம் நீச்சம் வேறு. இப்போ இந்த 2 கிரகங்கள் அங்கே அமருதுன்னு வச்சுப்போம். குருவோ சூரியனோ சந்திரனுக்கு 12ல் அமருது அப்படின்னா இதுவும் அனபா யோகம் தான். ஆனால் அது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய யோகமானு பார்த்திங்கன்னா இல்லை, தவறான ஒரு யோகம். தவறாக தான் அது வேலை செய்யும். அது எப்போ வேலை செய்யும், செவ்வாயினுடைய தசையில் சந்திர புத்தியில், சுக்கிரனோட தசாவில் குரு புத்தியில், சூரியனோட தசாவில் சுக்கிர புத்தியில், இப்படின்னா அந்த ராசியினுடைய அதிபதி தன்மையிலையும் அந்த ராசியில் அமர்ந்த கிரகங்களினுடைய தன்மையிலையும் அந்த ராசியை பார்த்த கிரகங்களினுடைய தன்மையிலையும் தசா புத்திகள் அடிப்படையில் தான் அந்த பலன்கள் ஏற்படும். அப்போ அந்த கிரகம் நல்லா இருந்துச்சு, நல்ல தன்மையில் இருக்குது, நல்ல ஒரு ஆதிபத்தியத்தோட சுபத்தன்மையோடு இருக்குது, நல்ல ஒரு தன்மையோட அந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த யோகமும் நல்ல நிலையில் வேலை செய்யும். ஆனால் சார் எனக்கும் இப்படி தான் இருக்குது, ஆனால் நாங்களாம் சந்தோஷமாக தானே இருக்கோம், நல்லா தானே இருக்கோம், என் ஜாதகத்துலேயும் சந்திரன் நீச்சம் தான், 12ல் சூரியன் நீச்சமாக தான் இருக்கிறாரு, ஆனால் நானும் என் கணவனும் என் குடும்பமும் நல்லா தானே இருக்கோம், சந்தோஷமாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த தான் நல்ல நிலை, ஒரு ஜாதகத்தை நல்லா ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனுக்குள்ளே போகுது. விருச்சக ராசியில் சந்திர பகவான் நீச்சம். விருச்சக ராசியில் எத்தனை நட்சத்திரம் இருக்குது, 2.25 நட்சத்திரம் இருக்குது. விசாகம் 4ஆம் பாதம் இருக்குது, அனுஷம் 4 பாதம் இருக்குது, கேட்டை 4 பாதம் இருக்குது. இப்போ இந்த விருச்சக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் சந்திரன் அமர்ந்துட்டாருன்னு வச்சுப்போம். சரிங்களா. இப்போ துலாம் ராசியில் சித்திரை 2 பாதம் இருக்குது, சுவாதி 4 பாதம் இருக்குது, விசாகம் 3 பாதம் இருக்குது. இப்போ விசாகம் 1ஆம் பாதத்தில் சூரியன் அமர்ந்துட்டாரு, விசாகம் 4ஆம் பாதத்தில் சந்திரன் அமர்ந்துட்டாரு அப்படின்னா இந்த யோகம் எப்படி வேலை செய்யும், இது ஸ்டார்டிங்கில் ஒரு பிரச்சனையை கொடுத்தாலும் பின்னாடி இவங்க நல்லா இருக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம்.
ஏன்னு கேட்டிங்கன்னா ராசியில் நீச்சமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அம்ச கட்டத்தில் உச்ச நிலையை அடையும். புரியுதுங்களா? ஏன் சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன்னு? ஏன்னா விசாகம் 4ஆம் பாதம் அம்ச கட்டத்தில் கடக ராசியில் விழும். அங்கே சந்திர பகவான் ஆட்சி ஆயிடுவாரா? விசாகம் 1ஆம் பாதம் எங்கே விழும்? மேசத்தில் விழும். அங்கே சூரியன் உச்சமா? அப்போது இங்கே நீச்சமானாலும் இங்கே ஒரு பலன் இல்லை, அங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு ராசி கட்டத்தில் குறிப்பிட்டாலும் பிற்காலத்தில் இவங்களுடைய காலங்கள் போகும் பொழுது இது அம்ச கட்டத்தில் உச்சமாகும் பொழுது இவங்களுடைய பலன்கள் நல்ல முறையில் வேலை செய்யும். அப்படி இல்லை, கிரகங்களுடைய ஆதிபத்தியம் லக்னத்துக்கு தகுந்த மாதிரி 6, 8, 12 வருது, வேறு ஏதாவது திதி சுன்யம் பாதகம் சம்மந்தப்படுது அப்படிங்கிறப்போ இது ஆஃப்டர் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, கஷ்டம், உழைப்புனால கஷ்டம், ஊரை விட்டு வெளில போன சம்பாதிச்சேன் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ போகிறாரு அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒரு கிரகம் நீச்சமாகி அம்சத்தில் உச்சமாகுது அப்படின்னா ஒன்று முற்பகுதி கஷ்டமாக இருக்கும், பிற்பகுதி நல்லாயிருக்கும். இல்லை முற்பகுதி நல்லாயிருக்கும், பிற்பகுதி கஷ்டமாக இருக்கும். இவ்வளோதாங்க விஷயம். அப்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு யோகத்தை ஆய்வு பண்ணும் பொழுது அந்த கிரகத்தினுடைய பலம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரகத்தினுடைய பலத்தை தெரிஞ்சிக்காம ஜாதகத்தில் யோகங்கள் வேலை செய்யாது. என்னதான் பெரிய ராஜயோகம் இருந்தாலும் சரி, கிரகங்கள் சரியாக அமரலை, கிரகங்களுடைய வலிமை அந்த யோகத்துக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அந்த யோகம் இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. புரியுதுங்களா? அப்போ எப்படி தான் நம்ம யோகங்களை ஆய்வு பண்ணணும், இது நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது அனபா யோகத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அனபா யோகத்தில் சந்திரனுக்கு 12ல் குரு பகவான் அமரும் பொழுது பார்த்தோம், புத பகவான் அமரும் பொழுது பார்த்தோம், செவ்வாய் அமரும் பொழுது பார்த்துட்டோம். அடுத்ததாக சுக்கிர பகவான் அமரும் பொழுது பார்ப்போம். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் மனசு சந்தோஷத்துக்கான காரகம். அதே போல் நம்மளுடைய களத்திரம், நம்மளுடைய லக்ஸூரியஸ்டான லைஃபு, நம்ம வீடு ஒன்று வாங்கணும், ஒரு காரு வாங்கணும், ஒரு நல்ல சுற்றுப்பயணம் போகணும், இப்படியெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இங்கே சுக்கிர பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த சுக்கிரன் சந்திரனுக்கு 12ஆம் இடத்துல போய் அமரும் பொழுது இது எல்லாமே அவருக்கு கிடைக்கும், நிறைவாக கிடைக்கும். எங்கே என்னென்ன பிரச்சனை நடக்கும்? இப்போ சந்திரனுக்கு 12ஆம் இடத்துல போயிட்டு மறைஞ்சிருக்கிறார். இந்த சந்திர பகவான் இவங்க லக்னப்படி 4ஆம் இடத்துக்கோ 7ஆம் இடத்துக்கோ ஆதிபத்தியம் வாங்குறாருன்னு வச்சுப்போம். இப்போ 7ஆம் இடம்னு வரப்போ மகர லக்னம் வரும், 4ஆம் இடம்னு வரப்போ மேஷ லக்னம் வரும். இப்போ இந்த 2 ஆதிபத்தியமும் அந்த லக்னதாரருடைய களத்திரஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் சொல்லுது. அப்போ இது 2த்துக்கும் காரகமாக இருக்கிறது சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் இந்த பாவத்துக்கு காரகமாக இருக்கிறதுனால இவர் சந்திரனுக்கு 12ல் போய் மறைகிற கண்டிஷன் வரப்போ இதை அனுபவிக்கிறதுலையும் இதை அடையிறதுலையும் பிரச்சனைகள் ஏற்படும். லக்னத்துக்கு தகுந்த மாதிரியும் அதே போல் அது ஆதிபத்திய பலன்கள் ரீதியாகவும் அந்த பிரச்சனைகளை சந்திக்க தான் வேணும். எப்படி தான் இருந்தாலும் இந்த யோகங்கள் வேலை செய்யும், அதுக்கான பலன்களை அந்த ஜாதகர் அனுபவிச்சே தீருவார் அப்படிங்கிறது தான் விதி. புரியுதுங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா சனி பகவான் இருக்கிறார். இந்த சனி பகவான் அப்படிங்கிறது பொதுவாக கர்மாவுக்கான காரகன், கர்மத்துக்கான காரகன், தொழிலுக்கான காரகன், ஜீவனத்துக்கான காரகன். நம்ம செய்யக்கூடிய அன்றாட செயல்கள், நம்ம ஒரு பலனை அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு சனி பகவானுடைய அனுமதி தேவை. இப்போ சனி பகவான் இந்த மாதிரியான நிலைகளில் சந்திரனுக்கு 12ல் போய் அமர்றாருன்னு வச்சுப்போம். இப்போது இதே மகர லக்னம் எடுத்துப்போம். இந்த மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன், அந்த சந்திரனுக்கு 12ல் போயிட்டு லக்னாதிபதி அமர்றாருன்னு வச்சுப்போம். இது ஒரு நல்ல நிலை தான். ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர். 12ல் போயிட்டு லக்னாதிபதி இருக்கிறாரு அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பிற்காலத்தில் தான் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸ்டார்டிங்கில் இவங்க 2 பேரும் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த காலபுருஷ லக்னத்துக்கு 7ஆவும் வருவாங்க, சந்திரன் சனி 8ஆம் ஆதிபத்தியமும் வாங்குவாங்க. அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, பிரிவு, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இந்த கடக லக்னத்துக்கும் மகர லக்னத்துக்கும் கும்ப லக்னத்துக்கும் இந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விதிங்க. இது கண்டிப்பாக அத்தனை பேர் ஜாதகத்துலையும் வேலை செய்தா அல்லது நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல நிலையை, நல்ல ஒரு மாற்றத்தை சனி பகவான் நிச்சயமாக இந்த லக்னங்களுக்கும் ராசிகளுக்கும் கொடுப்பார். ஏன்னா லக்னாதிபதி இல்லைங்களா, நல்லது செஞ்சே ஆகணும். 7ஆம் இடம் சந்திரன், எப்படி தான் மனசு கண்ணாப்புனான்னு சுற்றினாலும் ஒரு கட்டத்தில் அந்த மனசு மாறணும், திருந்தணும் அப்படிங்கிறது அதுக்கு விதிக்கப்பட்ட ஒரு விதி. அப்போ இந்த நிலைகளில் கிரகங்கள் அமரும் பொழுது இந்த அனபாயோகம் மூலியமாக இந்த ஜாதகர் இந்த பலன்களை அனுபவிக்கிறாரு. அதை எப்படி நம்ம பார்க்கணும்? இந்த யோகம் இருந்துட்டாலே நல்லது செஞ்சிருமா அப்படின்னு பார்க்காம அது வாங்கின சாரம் என்ன, எந்த ராசியில் அது அமர்ந்திருக்கு, அந்த ராசி நட்பா பகையா, அது கூட சேர்ந்த கிரகங்கள் என்ன,
பார்த்த கிரகங்கள் என்ன, லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகங்கள் பெற்ற ஆதிபத்தியம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு தான் நாம் அந்த ஜாதகத்துக்கு பலன் எப்படி அந்த ஜாதகரால் அடைய முடியும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணி நம்ம பலன்களை சொல்லணும். புரியுதுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், பை.